21 வயசுல நம்ம பையன் சொந்த கார் வாங்குறத பத்தி பேசுறான். வாங்கிட்டான். நீ ரிமோட் கார்ல நிக்கிற நீனு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் 20ல பண்ணேன் சார். உன் ஆசை நியாயம்தான். நான் கூட நீ அவசரப்படுறியோ அப்படின்னு நினைச்சேன். ஐயோ நீ ரொம்ப லேட் ஆயிட்டு உனக்கு வயசாகுதுடா. நீ டக்குன்னு பண்ணிடு. நக்கல்யா அவனுக்கு. அவங்க சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் கரெக்டாக மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்களேன். இவர் சித்தப்பா, இவர் பெரியப்பா, இவர் மாமா, அதை மட்டும் சொல்லுங்க. நான் இப்பவே மொட்டை அடிச்சுக்கிறேன். சபாஷ், சரியான போட் சார். எங்கள் அப்பா போலீஸாக இருந்தாங்க சார். அதனால் எங்கள் குவார்டர்ஸில் வெளியிலே இருந்தோம் சார். தம்பி அதுக்காண்டி யாரு சித்தப்பா யாரு பெரியப்பான்னு கூடவா தெரியாது. இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஏன் முறை சொல்லி தான் கூப்பிடணுங்கிறதுல நீங்க கவனமா இருக்கீங்க? அதுக்கு தானே சார் உறவுகளே இருக்காங்க. உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். நான் இங்கே சென்னையில் பெரிய ஃபேமிலியாக பிறந்து வளர்ந்தேன். வெளியே கிளம்புனா 42 பேர் ஒரு பஸ்ஸை நாங்கள் தான் ஃபில் பண்ணுவோம். அப்படி போன குடும்பத்தில் புளிசோறு தயிர் சாதம்லாம் கட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அட்டகாசம் பண்ணி சென்னையவே பிரித்து எடுத்த குடும்பம் நான்லாம். இது சூப்பர். அங்கே போயிட்டு நான் உறவுகளை தேடாமல் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு உறவு ரொம்ப பிடிக்கும் சார். சென்னை பொண்ணு பாருங்க, உங்க ஊர்ல உறவு எவ்வளவு முக்கியம், எல்லா நல்லது கெட்டதும் பாக்குறாப்ல. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. வீட்டில் காரு இருந்து எனக்குன்னு தனியாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. சரின்ட்டு ஒரு வீடு வாங்க வச்சிட்டா. இது என்னடா நியாயம் ஆண்டவா? இப்போ எங்கிட்ட கார் வாங்குற காசு இல்லை. அதே மாதிரி சரி காரு தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்ட்டு பைக்குக்கு நான் காசு ஏற்றி வச்சுட்டு இருக்கும் போது போய் நகை எடுத்துட்டு வந்துட்டான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நம்ம கிட்ட கார் இருக்கு, நம்ம ஒரு அசெட்டா சேர்க்கலாம். அது நம்மளுக்கு ஒரு அசெட் தானேங்க சார். அது ஒரு நல்ல விஷயமா நான் ஏத்துக்கிட்டேன் சார். இல்ல அந்த பொண்ணோட புரிதலே நல்லா இருக்கு. இல்ல கரெக்ட் தான் சார். அந்த கார் வாங்கணும்னு சொன்னதுக்கான ரீசனே வேற. அவன் ரிமோட் கார் என்ன வாங்கி கொடுக்கல மேன். நீ என்ன மேன் உனக்கு ஒரிஜினல் கார் கேட்டுட்டு இருக்கிற? இப்போ எனக்கு PS5 வேணும், எனக்கு அர்ஜென்ட்டா வேணும், எனக்கு நீ வாங்கி கொடு. அது எதுக்குன்னே எனக்கு தெரியாது சார். பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அதான் 2 பேரும் இருக்கோம்ல சார், சேர்ந்து அப்படியே. நீ எனக்கு என்னமோ இந்த புள்ளைய கல்யாணம் பண்ண ட்ரை பண்றதே 2 சம்பளம் வந்தா இஎம்ஐல கார் வாங்கலாங்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கு. அதேதான். இப்போதான் கார் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கார் முடிஞ்ச அப்புறமா அடுத்த டாபிக் எடுத்தா பரவாயில்ல. போயிட்டு இருக்கப்பவே ஆல்டர்னேட்டிவா வேற யோசிக்கிறப்போ பயம் வரும்ல சார் ஆட்டோமேட்டிக்கா. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இவன் என்ன ஒன்னு விட்டுட்டு ஒன்னு தாவிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அது எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. உங்க கான்ஃபிடன்ஸ் இஸ் குட், பட் அதுல ஒரு நிதானமும் ஒரு பிளானும் இருக்கணும். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நல்ல சேலரியில தாங்க சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவ எப்படின்னா அந்த மொமெண்ட்டே அந்த மந்த் எண்ட் ஆகும்போது எங்க கிட்ட ஒரு 500 கூட இல்லாத அளவுக்கு செலவு பண்ணுவாங்க. பார்த்தாலே தெரிகிறதா? ஷாப்பிங் பண்றது, ஷூ கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாரு சார். ஒரு 30-35 ஷூ சும்மா வருஷத்துக்கு வாங்குவாங்க சார். தட்டிக்க காலே கிடையாதா? ஆனா வருமானம் இருக்கு, ரொம்ப செலவு பண்றாருல்ல சார். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல எனக்கு தோணுச்சு இது இப்படி விட்டா நம்ம லைஃப் ஃபேமிலி செக்யூர்